ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்கே வானதி அண்ணன் வந்து எப்படியாவது பாண்டியனை பழி வாங்கணுன்ற உணர்வு வந்துடுது. ஏன்னா சோழன் அவரை அடித்தது, அவங்க அப்பா பேசுனது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு அவருக்குள்ளே ஒரு வெறி வருது. எப்படியாவது பாண்டியனை எப்படியாவது நம்ம காலி பண்ணிடணும், அவனை உயிரோடு வைக்கக்கூடாது. தங்கச்சிக்காரியும் கேட்க மாட்டேங்கிறா, ஏன்னா தங்கச்சியும் கண்டிச்சிருப்பாரு, வானதியும் கேட்க மாட்டாங்க. நான் கட்டினா அவரத்தையும் கட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் இவளும் உறுதியாக இருக்கா அவனை கல்யாணம் பண்ணுறதுக்கு. அதனால் இவன் உயிரோடு இருந்தால் தானே அவள் கல்யாணம் பண்ணுவா, இவனை உயிரோடு இல்லாமல் பண்ணிட்டா அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றாரு. ஏற்கனவே அவர் கைவசம் அடியாட்கள் 2 பேர்த்த கூட்டிகிட்டு போய் தான் பிரச்சனை பண்ணியிருப்பார். அவங்ககிட்ட சொல்லியிருப்பார், இந்த பக்கம்தாண்டா அவன் வரணும், அவனை வந்தால் 2 வீலரில் தான் கண்டிப்பாக வருவான், நீங்களும் 2 வீலரில் போகிற மாதிரி போய் அவனை அடித்து தூக்கிடுங்க, அவன் அடிக்கிற அடியோட அவன் உயிரோடு இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணிட்டு போங்க, பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இடத்துல நின்றாதீங்க, நீங்கள் எதையும் கண்டுக்கிறாமல் போயிருங்க, நானும் எதையும் கண்டுக்கிற மாட்டேன், அதுக்கப்புறம் அவனுடைய கதை முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாரு. சரின்னு சொல்லிட்டு, சரி தலைவா நீ சொல்லிட்டேல, அவனை அடித்து தூக்கிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வர்ற பக்கம் அவங்க வெயிட் பண்ணி இருக்காங்க. அப்போ பாண்டியனுக்கு சில பேட் பாக்ஸ் தேவைப்படுது, அதை வாங்கிட்டு வரலாம்ட்டு 2 வீலர் எடுத்துக்கிட்டு அந்த வழியாக தான் வந்துக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்ததும் கண்ணை காமிக்கிறாரு வானதி அண்ணன். இதை பாண்டியன் எதிர்பார்க்கல. அவர் எப்பயும் போல் வழக்கம் போல் வண்டியில் போய்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து வானதி அண்ணன் சொன்ன மாதிரியே அந்த ரவுடிங்க 2 வண்டியில் வேகமாக அவர் மேலே மோதிட்டு வண்டியை நிப்பாட்டாமல் கூட போயிடுறாங்க. பாண்டியன் மேலே வேகமாக வண்டி மோதவும் அவர் பெரிய மரத்தில் போய் அந்த வண்டியை விட்டுறாரு. தலையில் சரியான அடி, அடித்த அடியில் மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. ஆனால் அடித்த அடியில் கத்துறாரு. அந்த கத்துற சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் ஓடியாராங்க. ஆனால் அவருக்கு சுயநினைவுள்ள மயக்கம் போட்டுறாரு. பிளட்டு அதிகமாக போய்கிட்டு இருக்கு. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் பார்த்துட்டு வேடிக்கை தான் பார்க்குறாங்க. ஏன்னா போலீஸ் கேஸ் ஆயிரும்ட்டு யாருமே அவருக்கு உதவி பண்ண வரமாட்டேங்கிறாங்க. அப்போ அதில் ஒருத்தர் ஆட்டோக்கார் இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த உயிரை காப்பாற்ற முடியுமா, இப்படி போலீஸ் கேஸ் ஆயிரும்ட்டு இப்படி நம்ம பயந்து பயந்து ஒதுங்குறதுனால தான் நிறைய உயிர் போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்தாலும் பரவாயில்லன்ட்டு அதில் ஒருத்தர் ஆட்டோக்கார் பாண்டியனை தூக்கி போட்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டுக்கிட்டு போகிறாரு. அப்போ பாண்டியன் விழுந்த இடத்துல அவருடைய ஃபோனு அங்கே இருக்குது. அதை எடுத்து ஒரு நபர் ஃபோன் பண்ணுறாரு. அது கரெக்டாக சோழனுக்கு தான் போகுது. சோழன் அந்த ஃபோனை எடுத்து அட்டன் பண்ணுறாரு. ஹலோ பாண்டியா, எங்கேடா இருக்க அப்படின்னு கேட்குறாப்புல. சார் நான் பாண்டியன் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடந்த விஷயத்த அந்த நபர் சோழன்கிட்ட சொல்கிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சியாகி வேகமாக, சார் எந்த இடத்துல நின்று பேசுகிறீங்கன்னு கேட்குறாரு. நான் இந்த இடத்துல நிற்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லவும் வேகமாக இங்கே வர்றாரு. அங்கே அந்த நபர் போனை அவர்கிட்ட கொடுத்துட்டு இந்த ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க, சீக்கிரம் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு நடேசனும் சோழனும் தான் வேகமாக ஆஸ்பத்திரி போய்கிட்டு இருக்காங்க. இங்கே வழக்கம் போல் பாண்டியனை பார்க்க வர்றாங்க வானதி. அப்போ பாண்டியன் அங்கே கடையில் இல்லை. அப்போ வானதி வழக்கம் போல் அவர்கிட்ட கேட்குறாப்புல, இங்கே வேலை பார்க்குறவர்கிட்ட. அப்போ சொல்கிறாப்புல, இல்லை பேட் பாக்ஸ் வாங்க போயிருக்காரு அப்படின்னு சொல்லவும், அப்படியா அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்குள்ளே நுழைய போகையில் அவங்க அண்ணன் அவங்க அம்மா அப்பாட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத வானதி கேட்டுறாங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சைலன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு வானதியுடைய அண்ணன், நான் 2 அடியாட்களை வச்சு அவனை வண்டியில் போய்கிட்டு இருந்தோம்னா அடித்து தூக்க சொல்லிட்டேன், அவன் ஸ்பாட்லேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டான், அநேகமாக அவன் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இனிமேல் இவன் நினச்சாலும் பாண்டியனை கல்யாணம் பண்ண முடியாது அப்படிங்கிறாப்புல. அப்படியாடா இந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், ஏண்டா யாருக்காவது தெரிகிற மாதிரி பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்குறாப்புல. இல்லை நான் அடித்து போட்டது யதார்த்தமாக நடந்த ஆக்சிடென்ட்னு தான் நினப்பாங்க, நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க வானதி. அட பாவி, இப்படி பண்ணியிருக்கியா பாண்டியனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த நம்ம இங்கே இப்போ கேட்க போனோம்னா நம்மளை வெளியே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் சோழனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சோழன் தான் எடுத்து பேசுகிறாரு. அவரும் ஆஸ்பத்திரிக்கு போய்கிட்டு இருக்காரு. எடுத்து அட்டன் பண்ணுறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஆமாம் நான் ஆஸ்பத்திரிக்கு தான் போய்கிட்டு இருக்கேன், பாண்டியனுக்கு ரொம்ப ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு எந்த ஆஸ்பத்திரின்னு கேட்குறாங்க. அவரும் ஆஸ்பத்திரியை சொல்கிறாரு. இவங்களும் போகிறாங்க, அவங்களும் ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. அங்கே சோழனும் நடேசனும் ஆஸ்பத்திரிக்குள்ளே போயிட்டு டாக்டரை பார்த்து கேட்குறாங்க, சார் என் தம்பிக்கு என்னாச்சு அப்படின்னு சோழன் கேட்குறாரு. இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது, ஏன்னா அவர் ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் இருக்கார், பிளட்டு ரொம்ப லாஸ் ஆகிருச்சு, அவர் மயக்கம் தெளிஞ்சு கண் முழிச்சு ஏதாவது பேசினா தான் எங்களால் உறுதியாக சொல்ல முடியும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நாங்களும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ரொம்பவே சோழன் அழுக ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரம் தான் வானதியும் உள்ளே வர்றாங்க. வானதிகிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. வானதி அழுக ஆரம்பிக்கிறாங்க.
அப்போ நடேசன் வந்துட்டு இங்கே எதுக்கு வந்தப்ப உன்னால தான் இவ்வளோ பிரச்சனையும் அப்படின்னு சொல்லவும், இந்த பாரு உன் அண்ணன் நேற்று வந்து மிரட்டிட்டு போனேன், இன்றைக்கி என் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இந்தா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான், தயவுசெய்து இனிமேல் அவனை பார்க்க வராத, போயிரு அப்படிங்கிறாரு. அப்போ தான் வானதி சொல்கிறாங்க, இது யதார்த்தமாக நடந்ததில்ல, இதுக்கு காரணமே வந்து என் அண்ணன் தான் ஆளை விட்டு அடித்து தூக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லவும், என்ன சொல்கிற அப்படின்னு சோழன் கோபமாக கேட்குறாரு. உங்கள் வீட்டில் மிரட்டினதோட என்னையும் வந்து மிரட்டினேன், பாண்டியனை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், என் உயிரே போனாலும் நான் அவனை விட்டு வேறு யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லவும், அவன் மனசுக்குள்ளே இவன் உயிரோடு இருந்தால் தானே உன்னைய கல்யாணம் பண்ணுவேன்ட்டு என்னட்டையும் சொல்லாமல் அவன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான், எனக்கே தெரியாது. இப்போ அவன் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு சந்தேகமே வந்துச்சு. ஏன்னா நான் தான் ஆள் வச்சு அடித்து தூக்க சொன்னேன்னு வேற சொன்னேன், அதனால தான் நான் ஃபோன் பண்ணேன், கரெக்டாக அதுக்கு தோதா ஆஸ்பத்திரியில் இருக்காருன்னு வேற சோழன் சொன்னார், இதுக்கு முழு காரணமும் என் அண்ணன் தான் அப்படின்னு சொல்லவும், அந்த இடத்துல வந்து நடேசன் ரொம்ப கோவப்பட்டு, அவனை உயிரோட விடக்கூடாதுடா, நீ இவனை பார்த்துக்க, நான் அவனை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கொலவெறியோட வெளியே போகிறாரு. அப்போ தான் வானதி சொல்கிறாங்க, அங்கிள் ஒரு நிமிஷம், நீங்கள் அவனை என்ன வேணாலும் பண்ணுங்க என் அண்ணனை, அதை பற்றியெல்லாம் நான் கவலைப்பட போகிறதில்ல, பாண்டியனுக்கு எதுவும் ஆகாது. பாண்டியன் கண் முழிச்சதும் என் கழுத்தில் உங்கள் கையினால் தாலியை எடுத்து கொடுத்து என்கிட்ட சொல்லுங்கள், என் கழுத்தில் தாலி கட்டிட்டா என் குடும்பம் எதுவுமே என்னைய ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா புரிஞ்சு பேசுகிறியா புரியாமல் பேசுகிறியா, அவன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான், இன்னும் அவன் மயக்கம் தெளிஞ்சாதான் ஏதாவது ஒரு முடிவு சொல்ல முடியும்னு வேற சொல்லியிருக்காரு, இந்த நேரத்தில் நீ புரியாமல் தாலி கட்ட சொல்லுன்னுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கோவமாக நடேசன் பேசுகிறாரு. அப்போ வானதி சொல்கிறாங்க, இல்லைங்கள், கண்டிப்பாக பாண்டியன் பொழைச்சிக்கிருவாப்புல, பாண்டியனுக்கு எதுவும் ஆகாது, அதுக்கு நான் அடித்து சொல்கிறேன், பாண்டியன் கண் முழிச்சதும் என் கழுத்தில் தாலி கட்ட சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் என் குடும்பத்தினால அவருக்கு எந்த ஆபத்தும் வராது, அப்படியா வந்துச்சுன்னா நானே உங்கள் கையில் அருவாவை எடுத்து கொடுத்து அவங்க 3 பேரையும் போட்டு தள்ள சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நடேசனுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் நம்ம மையன் இப்போ பொழப்பானா என்னன்றதே சந்தேகமாக இருக்கே, ஏன்னா டாக்டர் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாண்டியன் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே சேர்ந்த நிலா, பல்லவன், சேரன் 3 பேரும் ஆஸ்பத்திரிக்கு வர்றாங்க. அந்த நேரம் பார்த்து டாக்டர் உள்ளே கூப்பிட்றாரு, மயக்கம் தெளிஞ்சிருச்சு, கண் முழிச்சு பார்த்துட்டாரு, யாராவது உள்ளே போய் பாருங்க அப்படின்னு சொல்லவும் வேகமாக சேரனும் சோழனும் உள்ளே வர்றாங்க. அப்போ தான் லைட்டாக கண் முழிச்சு பார்க்குறாரு. வானதிக்கு அங்கே வெளியவே நிற்க முடியலை, என்னை விடுங்க ப்ளீஸ், நான் அவரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கேட்காம அவங்களும் உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்ததும் பாண்டியனை பார்த்துட்டு கையை பிடிச்சி, பாண்டியா உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நடேசன் ஒரு முடிவுக்கு வர்றாரு, வானதி கழுத்தில் தாலி கட்டிட்டா அவன் என்ன பண்ண முடியும், அப்படியே வந்தாலும் போட்டு தள்ளுன்னு அவளே சொல்லிட்டா, இன்னி யாருக்கும் பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பாண்டியன் கையில் தாலியை கொடுத்து, கட்டுறா அவள் கழுத்தில் தாலியா அப்படின்னு சொல்கிறாரு. பாண்டியனும் தாலியை கையில் வாங்குறாரு.